வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. ஏதாவது பதில் சொல்லு. எதுக்கு நீ சில மாதிரி நிற்கிற? கல்யாணம் பேச்சு பேசணுமே அப்போ சொல்லியிருக்கணும். கல்யாணம் வேணான்னு பத்திரிக்கை அடிச்சோமே அப்போ சொல்லியிருக்கணும். இல்லை ஊராக போய் வச்சோமே திருவா எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு சொன்னோம்ல அப்போ சொல்லியிருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு 4 அன்னைக்கு கல்யாணம், இன்னைக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு புள்ளி நிற்கிற. உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும்? வாயை தொடடா, காட்டுக்கத்து கத்திட்டு இருக்கண்ணே. தம்பி என்னாச்சுடா அஸ்வின்? உன்னை நான் இப்படி வளர்க்கலையடா. ஆமாம், அவன்கிட்ட கொஞ்சிக்கிட்டு இல்லை அவன் பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு. அண்ணா சும்மா இருக்குண்ணே, யார் வேணாலும் நம்பிட்டு போட்டோம். என் புள்ள மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. தம்பி சொல்லுடா. பைத்தியக்காரன் கேட்கறான்ல, அவன் சித்து பங்காரன் உன் மேலே நம்பிக்கை இருக்கான். அப்போ என்ன சொல்லு, வாயை திறந்து. தம்பி, நான் உன்னை அப்படியாடா வளர்த்தேன். ஆனால் அம்மா கிட்ட கூட எதுவும் சொல்லாமல் விட்டுட்டியடா. எப்படிடா கல்யாணம் பண்ண? நீ கல்யாணம் பண்ணதெல்லாம் கரெக்டு தான். நம்ம வீட்டில் லவ்வை ஏற்றுக்க மாட்டேன்லாம் என்றைக்கு நம்ம சொன்னது இல்லையாடா. நீ வந்து இந்த பொண்ணை தான் நான் லவ் பண்ணுறேன், இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்டா. இப்போ கூட எனக்கு நம்பிக்கை இருக்குது என் பிள்ளை எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு. என் பிள்ளை ஒரு பொண்ணை முடிவு பண்ணி கல்யாணம் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து அசிங்கப்படுத்த மாட்டான்னு. உனக்கு அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணலாம் மனசு இல்லைடா. அப்படி நான் உன்னை வளர்க்கலடா. சித்தி, என்ன நம்புறீங்களா? உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குடா. உங்கள் நம்பிக்கை உண்மைதான் அப்படின்னா யாரையும் எதுவும் கேட்க வேணான்னு சொல்லுங்கள். எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போதைக்கு இதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். ஏன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், ஏன் முன்னாடியே சொல்லலை? இந்த கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்லை சித்தி. உங்ககிட்ட சொல்கிறதுக்கும் எனக்கு தைரியம் இல்லை சித்தி. ஐயா எதுவாக இருந்தாலும் சொன்னா தானே தெரியும். உன் மேலே தப்புன்னு வராதியா? அந்த புள்ளைய பிடிக்காம தான் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. தாத்தா, யார் சொன்னா அந்த பிள்ளைய பிடிக்காம தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு? அன்பழகியை கல்யாணம் பண்ணிக்க முழு மனசோட தான் தாத்தா நான் சம்மதிச்சேன். ஆனால் என் நேரம் அப்படி ஆயிடுச்சு. அன்பழகியை கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வச்சிருக்கணும். அந்த பாக்கியம் எனக்கு இல்லை. நான் வருத்தம் தான் பண்ணுமே தவிர அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்லாம் நான் சொல்லக்கூடாது. நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்ம தான். நம்ம இப்போ அமைதியாக தான் இருக்கணுமே தவிர எதுவும் கோவப்படக்கூடாது. தம்பி, அப்புறம் என்னடா பிரச்சனை? எப்படிடா கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்? நான் உங்களை சித்தின்னு கூப்பிட்டதை விட அம்மான்னு கூப்பிட்டது தான் அதிகம். அப்படின்னு நினச்சி உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல? இருக்குடா, முழு நம்பிக்கை இருக்குது. அதனால தானே பேசிகிட்டு இருக்கேன். நான் தப்பு பண்ணலம்மா, எனக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறியடா, எப்படி வெயிட் பண்ணுறது? என்னால் அன்பழகியே கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா, அதில் நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா இந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினது உண்மை. அதனால் என்னால் அன்பழகியே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆனால் எனக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ உங்ககிட்ட சொல்கிற மனநிலைமையில் நான் இல்லை. இவ தான் என் பொண்டாட்டி, நான் தான் அவள் புருஷன், அவ்வளோதான். இதை தான் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுமோ அதை யோசிங்க. என்னது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு யோசிக்கணுமா? அருள் இப்போ வருவான், அவன்கிட்ட நீயே பதில் சொல்லு. ஏண்டா பொம்பளை பிள்ளை வாழ்க்கை பிரச்சனைடா. தம்பி இப்படிலாம் பேசாத சாமி. உன்னை நாங்கள் இப்படிலாம் பார்க்கணும், இப்படிலாம் நீ பேசுறது கேட்கணும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கலடா. ஐயா பேரண்டி, என்ன நடந்துச்சியா? நீ என் பேத்திக்கு துரோகம்லாம் பண்ணியிருக்க மாட்டே, அது எனக்கு தெரியும். ஆனால் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறது தான் எங்களால் ஏற்றுக்க முடியல. என் தலையில் இப்படி இடியே இறக்கிட்டாங்களே. இனிமேல் இந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை எப்படி அமைய போகுது? இப்படி கல்யாண கோலத்தில் கிளப்பி வச்சிருக்கோம். இந்த பிள்ளை வாழ்க்கை சரியாயிடுமா? கடவுளே, நீ தானே அம்மா காப்பாற்றணும். பேத்தி அழுவாதடி. அவன் பண்ணிட்டு போன தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? அழுவாத. அப்போ தான் நானும் உன்னை கல்யாணம் கேட்டேன். எதுக்கு எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அம்மா அடிச்சிச்சு தெரியுமா? வலிக்குது எனக்கு. அஸ்வின் மாமா கல்யாணம் பண்ணிட்டு இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? உன் மேலே எந்த தப்பு இல்லை சாமி. அவன் கிடக்குறான், நீ வருத்தப்படாத. என் அம்மா கிட்ட அடி வாங்க வச்சதில்ல. இனிமேல் நான் அஸ்வின் மாமா கிட்ட பேசவே மாட்டேன். விவரம் தெரியாத பிள்ளையா இருக்காக்கா. எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த பிள்ளைய ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நிறுத்தி விட்டானா கல்யாணம் தானே வேற தெரியல. இங்கே பாருங்கள், கல்யாணம் என்னன்றுச்சுன்னு நம்மலாம் கவலையில் இருக்கோம். நீங்கள் அடிச்சிட்டிங்க, நான் அழுதுட்ருக்கா. இவளை என்னென்னக்கா சொல்கிறது? என் பிள்ளை குணம் தெரிஞ்சது தானே வசந்தி. எல்லாம் தெரிஞ்சது தானே அந்த பையன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். அவள் வெகுலியாக இருப்பான்னு. கரெக்டு தான்க்கா. ஆனால் இந்த அளவுக்கு வெகுலியாவாக்கா இருப்பாங்க ஒரு பிள்ளை? லட்சுமி அக்கா, இவளுக்கு நல்லது கெட்டதை முதல்ல சொல்லித்தாங்கக்கா. நானும் அடித்து பார்த்துட்டேன், உதச்சி பார்த்துட்டேன். மாத்திரம் தான் பண்ணுறது. ஒரு நல்லது கெட்டது சூதுவாது புரிய மாட்டுது. என் பிள்ளை கலங்கி போய் உக்காந்துருக்கு. சொந்தத்தில் கட்டி கொடுத்தா சொந்தம் விட்டு போவாது. நம்மளும் 4 நல்லது கெட்டதுக்கு போவோம் வருவோம். பிள்ளைய சூதானமாக பார்த்து பொண்ணான்னு நினச்சேன். ஆனால் இப்படி என் தலையில் இடி வந்துருச்சு. சும்மாவே இந்த பிள்ளை விவரம் கட்டதுங்கிறாங்க. இப்போ கல்யாணம் வேறு நின்று போச்சு. என்னென்ன பேச போகிறாங்களோ. நாங்கள் குடும்பத்தோட சாக வேண்டிதான். அக்கா அப்படிலாம் பேசாதீங்கக்கா, வாயை மூடுங்க. சரி, என்ன வசந்தி பண்ண சொல்கிறேன்? ஏடி, இந்த அஸ்வின் அண்ணன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வரோம் நான் கனவுல கூட நினைக்கலடி. அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தானோ இல்லையோ, என் வாழ்க்கையில் இடியை தூக்கி போட்டுவிட்டான். கூட பிறந்தவன் சொல்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது. எடி பைத்தியக்காரி, உனக்கு உன் பயம். என்னடி பண்ணுறது?
சும்மாவே அருள் மாமா உங்ககிட்ட பேசாது. இப்போ தங்கச்சி வாழ்க்கையை வேற நாசம் பண்ணி பிடிச்சிருந்தானே. எனக்கு அதை நினச்சா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ நடக்கிற பிரச்சனையை தீர்க்கணும்லடி. எப்படி தீர்க்கறது? நீ நல்லா பாரேன், அந்த பொண்ணு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரியே நிற்கிது, அண்ணன் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரியே நிற்கிது. எனக்கு என்னவோ இதுக்கு பின்னாடி பெரிய மர்மம் இருக்குமோன்னு தோணுது. எந்த மர்மம் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அப்படியே அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா வீட்டில் வந்து சொல்லியிருந்தா ஒழுங்காக கல்யாணம் பண்ணியிருந்துருப்பாங்கல்ல. இந்த மாதிரி தேவையில்லாமல் பண்ணிட்டு வந்திருக்க தேவையில்ல. அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் விதி என்ன பண்ணுறது? விளையாண்டுடுச்ச. எடி வேலையெல்லாம் முடிச்சு விட்டேன். பாயாசம் வைக்கணுமா என்ன? என்னது பாயாசமா? அக்கா என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீ வந்து பாயாசம் வைக்கட்டுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. எடி எந்த பிரச்சனை நடந்தாலும் பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் திம்பிங்க இல்லடி. அப்போ ஏன் பாயாசம் வைக்கலன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் ஏன் பாயசம் வைக்கலன்னு தான் உன்னை கேட்பாங்க. பாயாசம் ஏன் வைக்கலன்னு கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அதனால நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருன்னு. ஏன்டி அப்படி பேசுற? பின்ன அங்கே அஸ்வின் அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு பிரளயத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. நீ என்னன்னா பாயாசம் வைக்கிட்டா பாயசம் வைக்கிட்டான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு புரியுது. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க தானே வாழணும். அவன் என்ன நினச்சானோ அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். அக்கா இப்போ எப்படிக்கா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது? யோசிப்போம். ஐடியா இல்லாமலாம் இருக்கும். இப்போ இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்தணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் யோசிக்கணும். அருள் வந்தான், நான் பேசுகிறேன். நீ என்னத்த பேச போற? நாங்க பதில சொல்லி அவனுப்ப நாங்க என்ன சொல்றது இந்த ஊருக்கு? எதுக்கும் போய் நம்ம குடும்பத்துல யாரும் பஞ்சாயத்துன்னு என்னது இல்லையா? அவன் திடீர்னு பஞ்சாயத்துல போய் நின்னா அசிங்கம் தானே. அவன் எங்கேயும் போக மாட்டான், நான் பேசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீ வெளியில போடா. உன்னை யார்கிட்ட அங்க உட்கார வச்சிருக்க போறா? உங்கள் விருப்பம் நான் வெளியில் போகிறது தான்னா நான் வெளியில் போகிறேன். ஆமாண்டா, எங்க விருப்பம் வெளியில போறதுதான். மரியாதையே வெளியில போ. இனிமேல் நீ எனக்கு பிள்ளையும் கிடையாது, நான் உனக்கு அப்பனும் கிடையாது. இந்த வீட்டுக்கு உனக்கு இதுக்கப்புறம் சம்மந்தம் கிடையாது. மாமா நான் சொன்னதில் அர்த்தம் இருக்குன்னு நீங்கள் நம்புவீங்கல்ல? நம்புறதெல்லாம் இருக்கட்டும். ஆனா யார் என்ன சொன்னாலும் நான் இவனை வீட்டுக்குள்ள வச்சுக்க ரெடியா இல்ல. அதுல மட்டும் நீங்க எல்லாரும் தெளிவா இருங்க. அவன் வெளியில போயே ஆகணும். மாமா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பிள்ளைய என்ன எதுன்னு கேட்க வேணாமா? வந்த பிள்ளைய அடிச்சு பற்றி விட்டுட்டா உண்மை என்னன்னு வெளியில யாருக்கும் தெரிய வேணாமா? பெருசா என்ன உண்மை இருந்துற போது கதையை தொடுத்து சொல்லுவான். மாமா தயவு செஞ்சு கம்முன்னு இருங்க மாமா. மாமா நீங்களாச்சும் சொல்லுங்கள். தம்பி இருக்கட்டும், அவன் ஏதோ சொல்ல வரான். ஆனால் எல்லாரும் முன்னாடி அவனால் சொல்ல முடியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் மாமா. அதெல்லாம் எனக்கு புரியுது மருமகளே. ஆனா இப்ப அருள் வந்து கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அவன் தான் பதில் சொல்கிறேன்னு சொல்கிறான்ல. அவன் பேசிப்பான் ஏன் கல்யாணத்தை நிப்பாட்டினான்னு. அதுக்கப்புறம் என்ன முடிவோன்னு நம்ம பார்த்துக்கலாம். அவன் பதில் சொல்றது இவன் பதில் சொல்றது இது எல்லாம் இருக்கட்டும். இப்ப அந்த பிள்ளையோட நிலைமை என்ன? அக்கா எனக்கே என் புள்ள மேலே நம்பிக்கை இல்லைக்கா. இப்படி வந்து நிற்கிறானே எனக்கு மனசே விட்டு போச்சு. அந்த புள்ள பாவம்க்கா, வெகுலியான புள்ள. அது என்னக்கா பண்ணும் இப்போ? எனக்கு புரியுது. அந்த புள்ள வாழ்க்கையை நம்ம கண்டிப்பாக சரி பண்ணுவோம். நீ கவலைப்படாத. எப்படிக்கா சரி பண்ணுவோம்? கண்டிப்பாக கடவுள் ஏதாவது ஒரு வழி வச்சிருப்பாரு. இது நம்ம வேணா இப்படி பண்ணி பார்க்குமா? என்னக்கா பண்ணணும்? வசந்த் வந்து அந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு முடிவு தெரிஞ்சிடும். வசந்த் ஹாஸ்பிட்டல் போயிருக்கான்ல, ஃபோன் பண்ணி பாருங்கள் எடுக்கிறானான்னு சொல்லிட்டு. ஆப்ரேஷன் அமுதாவுக்கு முடிஞ்சிருந்ததுன்னா ஃபோன் எடுப்பான். அவன் வந்தானா இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் தீர்த்து விடுவான். ஆமாம்ல, நம்ம வசந்த் அண்ணனுக்கு ஃபோன் அடிப்போம். வசந்த் அண்ணன் வந்தால் தான் இந்த பிரச்சனை கண்டிப்பாக முடிவுக்கு வரும். எட்டி கால் பண்ணி பாருடி வசந்த் அண்ணனுக்கு போதான்னு. இந்த இரு ஃபோனை வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்துகிட்டு வந்து பண்ணி பார்க்குறேன். முன்னாடி சீக்கிரமா. இல்லை அமுதாவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்குமா? பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே, இப்போ முடிஞ்சிரும் தானே சொன்னாங்க நர்ஸ் வந்தப்ப. எப்படியாவது அவளுக்கு சரியாயிடணும். நம்ம கூட வந்து பழையபடி விளையாடணும். மனசே கஷ்டமா இருக்குல்ல. பிள்ளைவெல்லாம் தவிச்சு போய் நிற்கிதுவோ, ஒன்று மண்ணுமா பழகச்சுவோ. தம்பி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் பிள்ளை மீண்டு வந்துடுவா. இல்லை மணி, நீ அழுவாதில்ல. தைரியமா இருக்கணும். நம்பலாம் தைரியமா தான் இருக்கணும். ஆனால் அமுதாவை நினைச்சா எனக்கு ஒரே அழகியா வருதுல. சரி வருத்தப்படாத, சரி ஆயிடுவா. வாழா வாழ்வே அடி நீதானம்மா. வசந்த் சாரோட ஃபோனு ரிங் ஆகிட்டே இருக்கு. அதுவும் வீட்லேருந்து கால் பண்ணுறாங்க. வேறு ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்குமா? நடுவில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கவும் முடியாது. ஹார்ட் ஆப்ரேஷன் வேறு. என்ன பண்ணலாம்? எடுத்து பேசலாமா? என்ன விஷயம்னு கேட்டு வச்சுட்டு சார் வந்தோடனே சொல்லலாமா? சரி எடுத்து என்னன்னு கேட்போம். ஹலோ இடி, அண்ணா ஃபோன் எடுத்துருச்சு. அண்ணா ஹலோ சொல்லுங்கள் மேடம். வசந்த் சார் ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கார், இன்னும் வெளியில் வரல. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுவார். நான் உங்களுக்கு கூப்பிட சொல்லட்டுங்களா?
அப்படியா? நான் அண்ணன் வந்திருக்குன்னு நினச்சேன். சரி ஓகே, வீட்டிலேருந்து கால் பண்ணாங்க, எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு கால் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சொல்லிடுங்க சிஸ்டர். கண்டிப்பாக சொல்லிடுறேம்மா. சரி இப்போ நான் வைக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. இன்னைக்கு அவங்க அண்ணனுக்கு கல்யாணம்ல சொல்லிக்கிட்டு இருந்தாரு. என்ன பிரச்சனையாக இருக்கும்? லீலாக்கா, அன்னைக்கு நான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னப்போ நீங்கள் கிச்சனில் எனக்கு ஒரு பதில் சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? என்னம்மா, எனக்கு புரியல. இல்லைக்கா, அன்றைக்கி நான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னப்போ எனக்கு ஒரு அண்ணா இருந்திருந்தா எனக்கும் நல்லா இருந்திருக்கும், இந்த மாதிரி நான் பொண்ணு கட்டியிருப்பேன் வசந்துக்கு அப்படின்னு சொன்னீங்களா? அம்மா அதுக்கு என்ன இப்போ? எங்கள் அண்ணனா உங்கள் அண்ணனா நினச்சி தான் கேட்குறேன். எங்கள் அண்ணன் பொண்ணை வசந்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உங்களுக்கு சம்மதமா? பானுமதி, நீ என்ன கேட்குற? தெரிஞ்சு தான் கேட்குறியா? நான் தெரிஞ்சுதான் கேட்குறேன். அந்த புள்ள வாழ்க்கையை வீணாக்க நான் விரும்பல. நான் பெற்றவன் தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டு வந்துட்டான். நான் வளர்த்த பிள்ளையாச்சும் என் பேச்சை கேட்கும்ல. கண்டிப்பாக கேட்பாம்மா, ஆனால் அதுக்கு அவங்க ஒத்துக்கணும்ல. அவங்க ஒத்துப்பாங்க, நான் ஒத்துக்க சொல்கிறேன். அருள் வரட்டும், பேசலாம். எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம் தாம்மா. அந்த பொண்ணு வாழ்க்கை கேள்விக்குறியாகக்கூடாது. வசந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் லவ் பண்ணுறது தெரியாமல் இவங்க வேறு அவனுக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டு இருக்காங்களே. அப்பா, எதுவாக இருந்தாலும் வசந்த் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம், நீங்கள் முடிவு எடுக்காதீங்க. பேரண்டி, நீ தான் ஒத்துக்க மாட்டேன்ற. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் தடங்களுக்கு வர. இது யார் மனசுல யார் இருக்காங்கன்னு இப்போ தெரிய மாட்டேது. யாருக்கு என்ன நடக்குதுன்னு இப்போ புரிய மாட்டேது. நீங்கள் மட்டும் அவசர அவசரமாக அடுத்தடுத்து ஒரு முடிவு எடுத்துருவீங்க. அதனால பாதிக்கப்பட போகிறது அன்பழகி தான். ஸோ தேவையில்லாமல் முடிவு எடுக்காதீங்க. வசந்த் வரட்டும், அருள் வரட்டும், பேசி முடிவு எடுக்கலாம். எங்களுக்கு எல்லா முடிவெடுக்கவும் எங்களுக்கு தெரியும். நீ வாயை முடிட்டு அவன் வர்ற வரைக்கும் மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். போய் உட்காரு, தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி 2 பேரும் நிற்காதீங்க. அண்ணா சும்மா இருங்கண்ணா, சும்மா இரு தம்பி, இதெல்லாம் பேசினா வேலைக்கு ஆகாது. போங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். அஸ்வின், நீ முதல்ல உள்ளே போ. எல்லா பிரச்சனையிலையும் தலையிடாத. நீ தான் வேணான்னு சொல்லிட்டல, கிளம்பு. இதுக்கப்புறம் அவள் கல்யாணத்தை எப்படி பண்ணணும், வசந்த் கல்யாணத்தை எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். தப்பாக முடிவு எடுக்கிறீங்க, அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன். நான் போகிறேன். ஏங்க, அவன் பேசிட்டு போகிறத பார்த்தா எனக்கு என்னவோ பயமாக இருக்குங்க. அப்படிலாம் இருக்காது, வசந்த் வரட்டும், பேசி பார்ப்போம். ஐயோ, இது என்ன புது முடிவு? வசந்த் அண்ணனை மாப்பிளங்கிறாங்க. குண்டு மேலே குண்டா தூக்கி போடுறாங்க. அன்பழகிக்கு கல்யாணம் பண்ணணும் தான், ஆனால் வசந்த் அண்ணனும் தான் ஒரு பொண்ணுலையே லவ் பண்ணுதே. குடும்பத்தில் யாரும் மாப்பிள்ளை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க, பொண்ணு பார்த்தா கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க, அப்படி தானே? ஆளாளுக்கு ஒரு ஜோடி வச்சுருக்கீங்க. அப்புறம் ஏன்டி வீட்டில் சொல்லாமல் இந்த மாதிரி உசுரை வாங்கிட்டு தெரியுறீங்க? அக்கா, நானும் அப்படி கிடையாது. ஐம் ஏ குட் கேர்ள். ஆமாம், குட்டு கேள் தீய வைக்க. இப்போ இந்த அன்பழகி பிள்ளைக்கு என்னதான் முடிவு? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த அஸ்வின் பையலை நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இப்படி ஒரு பிள்ளைய கூட்டிகிட்டு வருவான்னு. ஆனால் எனக்கு என்னவோ இந்த கல்யாணத்தில் டவுட் இருக்குது. எனக்கு ரொம்பவே இருக்குக்கா. பாத்தியா, 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி நிற்கிறாங்க. ஏதோ தானோ நம்ம ஏதோ ரோட்டில் போகிற பிள்ளைய கூட்டிகிட்டு வந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான். அதாக்கா எனக்கு ஒரு யோசனையாக இருக்குது. எங்கள் அண்ணனுக்கு இவ்வளோ தைரியம்லாம் கிடையாது. எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்தான்? சரி, இந்த வசந்த பையன் வரட்டும், அப்போ தான் எதுக்காக இருந்தாலும் முடிவு தெரியும். தம்பி, என்னாச்சு தம்பி? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. சந்தோஷம் தம்பி. உங்கள் காலில் வந்து கும்பிட்டா கூட இதுக்கு ஈடாகாது. பாத்தியால, அந்த மாமாவை தான் சொல்கிறாங்க. அவர் பேர் சரவணனா? சரிம்மா, குழந்தை கண்முழிக்கிறதுக்குலாம் இன்னும் 3 to 4 hours ஆகும். ஏன்னா மயக்க மருந்து அந்த அளவுக்கு கொடுத்துருக்கு, அவள் தாங்கணும். வெளியில் வந்ததுக்கப்புறம் இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஐசியூவில் தான் வச்சிருக்கணும் 2 நாள் அப்சர்வேஷனில். அதுக்கப்புறம் தான் குழந்தைய நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ண முடியும். சரிங்களா? சரிங்க தம்பி. அந்த தம்பி வரலையா? இல்லைம்மா, நான் வேறு ஒரு விஷயமா வெளில வந்துட்டேன். நீங்கள் அமுதாவை பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன். அவன் வருவான். சரிங்க தம்பி. என்னாச்சுன்னு தெரியல, வீட்டுக்கு கிளம்புவோம். சார். சொல்லுங்கள் நர்ஸ், என்னாச்சு? சார், உங்கள் ஃபோன் ரொம்ப நேரமாக ரிங் ஆகிட்டே இருந்துச்சு. சரி, எமர்ஜென்சி ஏதாவது இருக்க போது வீட்டிலேருந்து கால் வருதுன்னு சொல்லிட்டு எடுத்து பேசினேன். வீட்டில் ஏதோ ப்ராப்ளமா சார், வர சொன்னாங்க. வீட்டில் ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம் சொன்னாங்களா? அதெல்லாம் தெரியல சார், ஆனால் உங்களை சீக்கிரமாக வர சொன்னாங்க. அப்படியா? சரி, நான் கிளம்புறேன். அஸ்வின் வந்தானா என்ன ப்ரொசீஜர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள். அவன் வந்தால் நான் கிளம்பிட்டேன்னு சொல்லுங்கண்ணா. சரி, ஓகே சார். போய் சாமியை கும்பிட்டு வருவோம். வாழை நம்மள போவோம். அதான் அம்மதான் நல்லா இருக்குன்னு சொன்னால அந்த மாமா. ஆமாம், நம்ம போய் பேசலான்னு பார்த்தா அவங்க வீட்டிலேருந்து ஏதோ ஃபோன் வந்துச்சுன்னு வேறு சொல்கிறாங்க. இன்னைக்கு அன்பழகிக்கு நலங்கு வேறு வைக்கிறாங்களே, நம்ம அங்கே போவோம். அப்ப சரி வா போவோம். இதயம் இதயம் எரிகின்றதே, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றதே, உள்ளங்கையில் ஒழுகும் நீர் போல் என் உயிரும் கரைவதென்ன, இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் என்னுடன் காண்பாயா? ஏமாமா, எனக்கு ஒன்றும் புரியல.
அது எப்படி கல்யாணம் 2 நாள் இருக்கும்போது தான் அவன் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்பான்? இந்நேரம் அவனை அடிச்சு வெளியில துரத்தாம உள்ள உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்க எல்லாரும் சம்மதத்தோட தானே அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். நீ ஆசைப்பட்டடா, நாங்க திடீர்னு கல்யாணம் முடிவு பண்ணிட்டோம், நீ கூட்டிட்டு வந்து நின்னா இப்போ எவனும் கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்க மாட்டான், நீ தாலியை கட்டி கூட்டிட்டு வாடா நாங்க பாத்துக்கிறோன்னு சொன்னீங்களோ? அருளே, யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசியா? மாமாவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டேன். இப்போ இவ்வளோ தரம் பேசிக்கிட்டு நிற்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டு தான் அத்தை பேசுறேன். யார்கிட்ட பேசுறேன்னு உங்களுக்கு என்ன என் தங்கச்சி வாழ்க்கை கிள்ளிக்கரையா போயிடுச்சோ? ஒரு பொட்ட புள்ள வாழ்க்கத்தை இதுனா டவுன்னு நினச்சிங்களோ? இன்னைக்கு கல்யாணம் நின்னா நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம், நாளைக்கு கல்யாணம் ஆனாலும் நாளான்னைக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறதுக்கு கிராமம் ஒரு சொல்லு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களாம், அந்த பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறி தான். அதுவும் என் தங்கச்சி எவ்வளவு வெகுளி, கல்யாணம்னா இன்னானே தெரியாதுன்ற லெவலுக்கு இருந்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு போய் கல்யாணம் நின்றுச்சுன்றதை நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் இப்போ? தம்பி, உனக்கு என்ன விளக்கம் கொடுக்கறதுன்னு தெரியல. விளக்கம் கொடுத்தா அது சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால என்ன சொல்ல வரீங்க? அதனால என்ன பண்ண போறீங்க? பேசினபடி இந்த கல்யாணம் நடக்கும்பா. நடக்குமா? அது எப்படி நடக்கும்? 2ஆம் தரமா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானோ மாப்பிள்ள, அவ்வளோ வக்கத்து போயெல்லாம் நாங்கள் உட்காந்துருல. அருள் திரும்பியே சொல்லிட்டேன், பெரிய வார்த்தைலாம் பேசாத, வார்த்தையை கொட்டினா அள்ள முடியாதுன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி பேசு. இது வரைக்கும் நீயே சொல்லத்த, உன்னையோ மாமாவையோ நான் நிமிந்து பார்த்து பேசியிருக்கேனா? உங்க முன்னாடி உட்காந்து பேசியிருக்கேனா? அப்படிப்பட்ட என்னையே இப்படி அதிகபட்சமான வார்த்தைலாம் பேச வச்சுட்டீங்கன்னா என் நெஞ்சு அப்படி கொதிக்குது. என் தங்கச்சி இந்நேரம் கலங்கி போய் உட்காந்துருப்பா. நான் போய் என்ன பதில் சொல்ல இப்ப? அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு தானே ஆசைப்படுற? வரட்டும். ஏன் ஒரே ஒரு புள்ள தான் இந்த வீட்டில் இருக்கானா என்ன? அவன் போயிட்டானா வேற புள்ள இல்லையா? அஸ்வினுக்கு நடக்கிற இந்த கல்யாணம் வசந்துக்கு நடக்கட்டும். என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியல. ஏன் அந்த அத்தை பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி தருவிய பொண்ணு, இந்த அத்தை பையனுக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டியா? வரும்போதெல்லாம் என்னையும் அத்தன் உரிமையாக தானே கூப்பிடுற. அப்போ என் பையனுக்கு உன் தங்கச்சி தர மாட்டியா? அத்தை, அது என்னடா நீனே இவ்வளோ யோசிக்கும் போது, அவள் இந்த வீட்டில் பிறந்து வளர்ந்த பொண்ணு தான்டா. கல்யாணம் பண்ணிட்டு வரான்றதுக்காக வேற வீட்டிலேருந்து வரான்லாம் நாங்கள் பார்க்கல. அவள் இந்த வீட்டுக்கு வர வேண்டிய பொண்ணு தான், எப்பயும் இந்த வீட்டுக்கு தான் வருவா. அப்படி இருக்கும்போது பையன் தானே மாறிட்டான், இருந்துட்டு போட்டோம். அவனுக்கு உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வைக்கிற, அப்படி தான் நம்ம நினச்சிட்டு போனோமே தவிர உன் தங்கச்சி பாவம் பண்ணிட்டான்லாம் நினைக்கக்கூடாது. இதுக்கு வசந்த் ஒத்துக்கணும்லத்த. இதோ வசந்தே வந்துட்டான், அவன்கிட்ட கேட்போமே. என்ன கேட்க போறீங்க இப்ப? என்ன பிரச்சனை? அஸ்வின் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் ஐயா. என்னது? கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானா? இப்போ எங்க அவன்? மேல இருக்காயா, அந்த பொண்ணு கூட தான் இருக்கு. சரி, இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? எல்லாரும் முடிவு எடுத்துட்டாங்க. விருப்பத்தை நீ தான் சொல்லணும். என்ன முடிவு? பழகி என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவீங்க, அந்த முடிவு தானே எடுத்திருப்பீங்க. தம்பி, அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான், நான் கல்யாணம் பண்ணிக்கல, அவ்வளோதான். என் லைஃப்லேயும் ஒரு பொண்ணு இருக்கா. ஏய் என்னடா சொல்லிட்டு இருக்க? ஆமாம்மா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். போதுமா உங்களுக்குலாம்? போதுமா? என் தங்கச்சி வாழ்க்கை நாசமாக தான் போச்சு. இல்லை இன்னும் பெரிய இதாட்டம் சொன்னீங்க இவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு. ஏரண்டி, அவன் தான் எங்களை ஏமாத்திட்டான். நீ எந்த விதத்துலயும் ஏமாத்த மாட்டேன்னு நினைச்சு இந்த முடிவு எடுத்தோம்ப்பா. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? பொண்ணு புதைச்சிருவான் சொல்லிட்டேன். ஒழுங்கா எல்லாரும் சொல்றத கேளு. என்னப்பா கேட்க சொல்கிறீங்க? ஏற்கனவே ஒருத்திய மனசில் தோமந்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நான் ஒருத்தியை தாலி கட்டி ஏமாத்தவா? போனா போதுன்னு வாழ்க்கையை பிச்சை போடுறீங்களான்னா? இப்படிப்பட்டவங்களாம் என் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்ட தேவையில்ல. ஐயா அருள், பொறுமையா இருயா, பேசிக்கலாம். டேய் வசந்த், நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம குடும்பத்தை தலைகுனிய வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களாடா நீங்க? தம்பி, உன்கிட்ட இந்த பதிலை நான் எதிர்பார்க்கலடா. அன்பழகியை கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஏன்டா என் அண்ணன் பொண்ணு வாழ்க்கையில் எப்படி விளையாண்டுட்டு இருக்கீங்க அண்ணனும் தம்பியுமா? நாங்கள் யாரும் விளையாடல. அன்பழகி நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறத விட இன்னொருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லாவே வாழ்வா. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் 2 பேரும் அத்தை பொண்ணு மாமா பொண்ணுன்றதில் தான் கல்யாணம் பண்ணிப்போமே தவிர இதையும் தாண்டி வேற ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளை தங்கத்தட்டில் வச்சு தாங்குவாங்க. இப்போ எங்கடா போகிறது மாப்பிளைக்கு? அதுவும் நல்ல பையனா தேடி எடுத்து எப்படா கல்யாணம் பண்ணுறது? நான் அஸ்வின் கிட்டையும் ஆர்லுக்கிட்டையும் தனியாக பேசணும். இவங்க 2 பேர்கிட்ட பேசி முடிவு எடுத்ததுக்கப்புறம் மாப்பிள்ளை யாருன்னு நானே சொல்கிறேன். நான் பேச ரெடியா இல்லடா உங்கள்கிட்ட. அருள், நான் சொல்கிறத கேளு. உன் தங்கச்சி வாழ்க்கைக்காக தான் நான் முடிவு எடுக்கிறேன். தயவு செஞ்சு ஒரு 5 நிமிஷம் நான் பேசுகிறத கேளுடா. என்ன கேட்க சொல்ற? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? அவன் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான், அடுத்தது ஒன்ன மாப்பிள்ளன்றாங்க. ஒன்ன கேட்டா நீ ஒருத்திய லவ் பண்றங்கிற. என் தங்கச்சி வாழ்க்கையை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி தான் தெரியுது? போனா போதுன்னு ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்காக நான் வளர்த்து வச்சிருக்கேன் என் தங்கச்சிய. எல்லாரும் முன்னாடி இதை பேச நான் விரும்பலடா. எங்கள் 2 பேரை காட்டிலையும் உன் தங்கச்சியை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறதுக்கு ஒருத்தன் இருக்கான். அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேசணும். சரி, பேச வரேன். ஆனா ஏதாவது எரிச்சல் முட்டுற மாதிரி பேசுனான்னு வச்சுக்கோயேன், 2 பேரையும் வெட்டி கடாச்சிட்டு போயிட்டே இருப்பேன். அத்தை குடும்பம் மாமா குடும்பம்லாம் நான் பார்க்கவே மாட்டேன்டா. அதையும் மனசுல வச்சுக்குங்க. நான் பேசுறதை கேட்டுட்டு நீ முடிவு எடுக்கலாம் வா. நாளை தானேப்பா அஸ்வின் இருக்கான், நான் பேசிட்டு வந்து சொல்கிறேன்ப்பா. ஏன்னா உங்கள் எல்லாரும் முன்னாடியும் பேசுகிற சுச்சுவேஷன் இப்போ இல்லை. தப்பாக எடுத்துக்காதீங்க. பெரியவங்க நாங்களாக இருக்கோம், நீங்கள் என்னடா பெரிய மனுஷனுங்க பேசி முடிவு எடுக்கிறீங்கன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. இந்த முடிவை நான் எடுக்கலாமா வேணாமான்னு அருள் தான் எனக்கு சொல்லணும். திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அதை செயல்படுத்தாமல் போகக்கூடாதுல்ல. அதனால் நான் அருள்கிட்ட இதுக்கான
கேள்வியை கேட்டுட்டு அவன் சொல்கிற பதிலில் தான்ப்பா உங்கள்கிட்ட நான் சொல்லணும். தம்பி எது வேணாலும் பண்ணு, ஆனால் குறித்த தேதியில் என் அண்ணன் பொண்ணு கல்யாணம் நடக்கணும். நம்ம வீட்டுக்கு தான் அவள் மருமகளாக வரணும். என் பிள்ளைங்கள ஒருத்தன் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். உங்கள் பிள்ளையில ஒருத்தன் தாம்மா கல்யாணம் பண்ணுவான். வெயிட் பண்ணுங்க. சரி, அவனுங்க தான் பேசுறான்றானுங்களா, பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும். தம்பி, எடுக்க போற முடிவு அன்பழகியை எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்தாம இருக்கணும். அவள் சந்தோஷமாக இருப்பாப்பா, அதுக்கு நான் பொறுப்பு. சரி, போய் பேசிட்டு வாங்க. உயிரின் உயிரை பிரிந்து போகிறே, மலைகளின் நதி போல் மனம் அழிந்து வந்தாய், வருண்டிடும் நிலத்தில் பல கடல்கள் தந்தாய். டாக்டர், சொல்லுங்க நர்ஸ். லஞ்சு நீங்கள் இன்னும் சாப்பிடல, எடுத்து வைக்கிட்டுங்களா டேபிளில்? அமுதா அப்சர்வேஷனில் இருக்காங்க, அப்பப்போ செக் பண்ணுறீங்களா? செக் பண்ணிக்கிட்டு தான் டாக்டர் இருக்கோம். பிரச்சனை எதுவும் இல்லை. வேறு ஏதாவதுன்னா நான் உங்களை கூப்பிட்றேன். அமுதா பேஷண்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். அவளை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா அசால்ட்டாக விட்டுறாதீங்க, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண பொண்ணு. புரியுது டாக்டர். அதுவும் குழந்தை, சொல்ல தெரியாது, என்ன நடக்குதுன்னு நம்ம தான் பக்கத்துல இருந்து பார்க்கணும். ஐசியூன்றதுனால அவங்க அம்மாவையும் அலோவ் பண்ண முடியாது. வேணும்னா அப்பப்போ போய் பார்த்துட்டு வர சொல்லுங்கள். குழந்தைன்றதுனால ஒரு நர்ஸ் கண்டிப்பாக கூட இருந்துகிட்டே இருக்கணும், சரிங்களா? ம், ஓகே சார். சரி, ஓகே, நீங்கள் கிளம்புங்க. நான் ஏதாவது வேணும்னா கூப்பிட்றேன். ம், சரிங்க சார். ஆமாம், வசந்த் எப்போ கிளம்புனா? தெரியல சார், அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு. எமர்ஜென்சியாக இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் தான் நிறைய டைம் அடிச்சிட்டாங்களேன்னு எடுத்தேன். ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னாங்க. அவர் வந்தோடனே இமிடியேட்டாக வீட்டுக்கு வர சொல்லுன்னு சொன்னாங்க. அதனால அவர் ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வெளியில் வந்தோடனே சொன்னேன் சார். உடனே கிளம்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? என்ன ப்ராப்ளம்னு ஏதாவது சொன்னாங்களா? அது தெரியல சார், அவங்க சிஸ்டர் தான் கால் பண்ணாங்க. சரி, ஓகே, நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளமாக இருக்கும்? இவன் வேறு அர்ஜென்ட்டாக நம்மள்கிட்ட சொல்லாமல் கூட போயிருக்கான். இன்றைக்கி நம்ம அங்கே போகிறதா தானே இருந்தோம். சரி, ஓகே, அவனே கால் பண்ணுவான். டேய் வசந்த், உன்கிட்ட பேச நான் ரெடியாக இருக்கேன். இவனை எதுக்கு கூட்டு உட்கார வச்சிருக்க? மரியாதையே அவனை உள்ளே போக சொல்லு. இல்லைனா இங்கே ஒரு அடிதடி சண்டையே நடக்கும். தேவையில்லாத மாமா மச்சான் அடிச்சுட்டு கடந்தானுங்கன்னு ஊருக்குள்ளே பேசிப்பானுங்க. டேய், எனக்கு புரியுது, அமைதியாக இரு. அவனை வச்சுட்டு பேசினா தானே முடிவு வரும். என்னவோ பேசி தொலைங்க, நான் போகிறேன். இல்லைனா வெயிட் பண்ணுடா. என்னடா இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க? எனக்கு புரியுது, அன்பழகி விஷயன்றதுனால தான் நீ இவ்வளோ கோவப்படுற. இல்லைனா உனக்கு இவ்வளோ கோவம் வந்து நான் பார்த்ததே கிடையாது. எல்லாத்தையும் செஞ்சுட்டு கல்லூரி மங்க மாதிரி உட்காந்துருக்கான் பாருடா. டேய், நான் சொன்னா நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்கடா. சொன்னாலும் எனக்கு தாண்டா அசிங்கம் என் வாழ்க்கையில் நடந்ததை. நீ என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுதா அஸ்வின்? எனக்கு புரியுதுடா, ஆனால் என் நிலமை உங்க யாருக்கும் தெரியல. அந்த பிரச்சனையெல்லாம் நான் அப்புறமா பேசுகிறேன். நீ ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டு தானே பேச வந்திருக்க, அதை சொல்லு. என் ஃப்ளாஷ்பேக்கை கேட்க போனீங்கன்னா இன்னும் 2 எபிசோட் ஆகும், பரவாயில்லையா? டேய், ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க தெரியுமாடா? என் தங்கச்சியை பிடிக்காம தான் நீ வேற கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இவனுங்க வாயை எப்படிடா அடைக்கிறது? டேய், அன்பழகியை பிடிக்காம நான் வேற கல்யாணம் பண்ணிட்டு வந்தேனா? எங்கள் வீட்டில் கல்யாணம்னு முடிவு பண்ணி இவ தான் பொண்ணுன்னு சொன்னோன்னே நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமாடா? உனக்கு என்னடா தெரியும்? அன்பழகியை கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க? டேய், நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த கதையை கேட்டா உங்களுக்கு தலையை சுத்தணும்னு நான் சொல்லிட்டேன். என் கல்யாணம் நடந்து போச்சு, அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிங்க. கீழே என்னால் பேச முடியல, நான் வந்துட்டேன். அவங்களுக்குலாம் சொன்னாலும் புரியாது, நான் கதை சொல்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் 2 பேராச்சும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்தது இப்போ அன்பழகிக்கு என்ன பண்ணலான்னு யோசிங்க. டேய், என்னடா இங்கே வந்து உட்காந்துருக்க? ஆமாம், ஃபங்க்ஷன் நடக்குதுல, அவனை கூப்பிட்டு போவேனா? என்ன கூப்பிட்டு போக வந்தியா? ஆமாண்டா, அப்புறம் இன்றைக்கி நலங்கு வைக்கிறாங்கன்னு நான் தான் சொன்னல. அம்மா அப்பாலாம் எங்கே உன்னை காணான்னு தேடிட்டே இருக்காங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சு பேஷண்ட் அப்சர்வேஷனில் இருந்தாங்க, அதனால அவங்கள பார்த்துட்டு இருக்காங்கன்னு. அதெல்லாம் முடியாதுடா, போய் கையோட கூட்டிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சிட்டாங்க. வசந்த், எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குடா, நான் வரல. தலைலாம் வலிச்சா போது, அங்கே வந்தால் சரியாயிடும், வா. டேய் ப்ளீஸ்டா, நான் சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. எனக்கு சீரியஸாகவே தலை வலிக்குது. நான் தான் சொல்லிட்டேன்ல, தலை வலிச்சா போதுன்னு. இப்போ வரியா இல்லையா? சொன்னால் கேட்க மாட்டேன்ல நீனு? ஆமாம், கேட்க மாட்டேன். வந்து தொலைகிறேன். வாடா, ஒழுங்காக மூடிட்டு வித்த காட்டுவான். ஓ மச்சான், கல்யாண பத்திரிக்கை ஃபைனலாக படிச்சியா படிக்கலையா? ஏன் கேட்குற? சும்மா ஜென்ரல் நாலேஜ். இதெல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜா? ஆமாம் மச்சான், இதுதான் ஜென்ரல் நாலேஜ் கொஷினாக கேட்குறாங்க. ஓவராக பேசுகிற, கிளம்பு போகலாம். உங்ககிட்ட பேச நான் ரெடியாக இல்லை. நான் தான் சொல்லிட்டேன் ஏற்கனவே தலை வலிக்குதுன்னு. வா வா, சுக்குமல்லி காஃபி குடிச்சா சரியாயிடும். டேய் வாடா போலாம். டேய், இது யார் வீடுடா? இது உங்கள் வீடு இல்லையே. நீ தானே தலை வலிக்குதுன்னு, அதான் சுக்குமல்லி காஃபி குடிச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு போகலாம். டேய் வாடா, ஃபஸ்ட்டு உள்ளே போவோம், அதுக்கப்புறம் பேசுவோம். வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ளையா? டேய், உன்னை கூப்பிட்றாங்களோ? உங்களை தான் மாப்பிள்ள. வரேன்னு சொல்லுடா. நான் ஏன்டா சொல்லணும்? உனக்கு தானே பொண்ணு வீட்டு பார்க்க வந்திருக்கோம். அப்போ நீ தான் மாப்பிள்ள, அப்போ நீ தான் உங்கள் கூட்டத்துக்கு வரேன்னு சொல்லணும். டேய், என்னடா சொல்கிற?
இரு கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சிடும். தம்பி, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதில் உங்களுக்கும் சம்மதம் தான் கேள்விப்பட்டோம். அதான் உங்களை வர சொன்னோம். என்னப்பா சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் தம்பியை வேற குழப்பிட்டு இருக்கீங்க? பாவம் ஏற்கனவே மனசு கஷ்டத்துல இருந்துருப்பாப்ல. சந்தோஷத்தை சீக்கிரமா சொல்லுங்க, சந்தோஷப்படட்டுமே. தம்பி, எங்கள் வீட்டு பொண்ணு அன்பழகிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நாங்கள் எல்லாரும் முடிவு எடுத்திருக்கோம். உனக்கு சம்மதமா? அப்பா அப்பான்னு கூப்பிட்ட பத்தியா? அதுக்காகவே உன் கல்யாணத்தை எங்கள் முன்னிலையில் நடத்தணும்னு ஆசைப்படுறோம். அஸ்வின் கல்யாணம் நடந்திருந்தா கூட நாங்கள் இவ்வளோ சந்தோஷப்பட மாட்டோம். உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல நாங்கள் அவ்வளோ சந்தோஷப்படுறோம். என்ன தம்பி, எங்க அண்ணன் பொண்ணு அன்பழகியை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு விருப்பமா? இல்லைங்க, தம்பி தான் ஷாக் ஆகி நிக்கிறாருல. உங்களுக்குலாம் நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல. டேய் அழாதடா. நீ அழுதலாம் நான் பார்த்ததே கிடையாது. தயவு செஞ்சு அழுவாத. டேய் வசந்த், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலடா. பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க. ஐயோ அம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்பழகிய கல்யாணம் பண்ணிக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அனாதையாக இருக்கிற எனக்கு சொந்தம் கிடைச்சிடாதான்னு நினைப்பேன். ஆனால் எனக்காக இத்தனை பேர் இருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி அழுகாதீங்க. யாரும் இல்லைன்னா வருத்தப்படுவீங்களா? இனிமேல் நாங்கள் எல்லாரும் இருக்கோம். ஐயா, நாங்கள் அப்பா அம்மாவே இருந்து எல்லாமே பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். இதுக்கப்புறமா யாருமே இல்லைன்னு சொல்கிறது நல்லாவையா இருக்கு? அழுக நிப்பாட்டுறியாடா கொஞ்சம். இது ஆனந்த கண்ணீர் அப்படிதான் வரும். அது சரி. ஐயா மாடசாமி, இப்போ கேட்குறோம். எங்கள் பேரன் சரவணனுக்கு உங்கள் பொண்ணு அன்பழகியை கட்டித்தர உங்களுக்கு விருப்பமா? மனப்பூர்வமாக சமாளிக்கிறோமாம்மா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஆனால் வர்ற முகூர்த்தத்தில் நம்ம இது பண்ண மாதிரி கல்யாணம் வைக்க முடியாது. அது தடங்களாயிடுச்சு இல்லையா? அடுத்த முகூர்த்தம் ஒரு வாரம் கழிச்சு வருது, அதில் வச்சுப்போம் கல்யாணம். சரியா? உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சாலே போதும். ஒரு வாரம் தள்ளி போறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இவன் அழுகை நிப்பாட்ட மாட்டான் போல. ஏய், உனக்கு கல்யாணம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பல்ல காமிக்கிறியா? இல்லை, நான் அழுவணும். தயவு செஞ்சு அழுவாதரா. நேற்று நீ சோகமாக அழுதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் மொத்த பேரும் கமெண்ட்ல கழுவி ஊற்றிருக்காங்க. சரவணன் அழுவ வைக்காதீங்க, சரவணன் அழுவ வைக்காதீங்கன்னு. இன்னைக்கு நீ அழுதுன்னு வச்சுக்கோயா, எங்களை வந்து திட்டுவாங்க. வாங்கிக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். அப்ப மாமா சொல்ற மாதிரி அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலாம். உள்ளிட்டு போய் பொண்ணுங்க ஏழை மாப்பிளைக்கு காப்பியை கொடுக்க சொல்லுங்க. ஆமாம், நல்லா சுக்குமல்லி காஃபியாக போட சொல்லுங்க. டேய், நான் உன்ட்ட பேசுறதா இல்லடா. அழுவியை ஸ்டாப் பண்ணால் தான் பேசுவேன். ஸ்டாப் பண்ணிட்டேன். மாப்பிள்ள உள்ளே வாங்க. மச்சான் கூப்பிட்றான், போ. நீனு வா. எங்கே போனாலும் விட மாட்டான். வந்து தொலைறான், வா. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஃப்ளாஷ்பேக்கை போடுறேன், உள்ளே போய் பேசுவோம், வா. போங்க தம்பி, இனிமேல் நம்ம வீடு தான் இது. நீங்க போய் பொண்ணு கையால காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு வாங்க. அதுக்குள்ள நாங்க எல்லாரும் கல்யாண தேதியை முடிவு பண்ணி வைக்கிறோம். ஐயா போ, மனசுல எதுவும் வச்சுக்காத, போ. சரிங்க தாத்தா. நினைச்சு என்ன கண்டுபிடிச்சிட்டே என்ன? டேய், எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு அசால்ட்டா பேசுகிறேன். எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டேன். இப்போ உனக்கு எப்படி தெரியும்? மச்சான், காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்து உன்னை நோட் பண்ணிட்டு வரேன். உன்னோட ஒவ்வொரு அசைவுக்கும் பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா? இருந்தாலும் அஸ்வின் பிரச்சனை எப்படி முடிஞ்சுது? அது ஒரு ஃப்ளாஷ்பேக். என்ன ஃப்ளாஷ்பேக்கு? சொல்கிறேன், கையெடு. கட்டி பிடிச்சது போதும். போ, நான் பிடிப்பேன். சரி பிடிச்சிக்கோ. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை கேளு. சொல்லு. ஒரு பொண்ணை ஏமாத்துற அளவுக்கு என் அண்ணன் கெட்டவர்னு எனக்கு தெரியும். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தான் தெரியல. டேய், ஃபஸ்ட் அன்பழகியை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னே நீ தானடா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்த. அதுக்கப்புறம் நானும் நோட் பண்ணேன். லாஸ்ட் ஒரு 1 வீக்காக ஏதோ பிரச்சனை என்கிட்ட நீ சரியாகவே பேசல. அப்போ நடந்த இன்சிடென்ட் தானே இது? எப்படிடா கண்டுபிடிச்சா? எல்லாரும் எனக்கு அண்ணா பின்னா திட்டிட்டு இருக்காங்க. ஆனால் நீ மட்டும் உண்மையை கண்டுபிடிச்சிட்டா? உண்மையை தான் சொல்கிறாருலே. இவன் லவ் பண்ணி அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு வரலாம் சான்ஸ் கிடையாது. வேற ஏதோ சிக்கியிருக்கான். வேற ஏதோ சிக்கியிருக்கானா? அதே போல நீ கன்ஃபார்மாக சொல்கிற? அவன் தான் ஒரு பிள்ளையை தாலி கட்டி விட்டு வந்திருக்கானே. அந்த பிரச்சனையை அப்புறமா கேட்போம். அவன் தான் சொல்லிட்டானே பக்கமாக சொல்கிற ஃப்ளாஷ்பேக்னு. இப்போ கேட்க நேரம் இல்லை. ஏய், அண்ணனோட லைஃப் பிரச்சனைடா. அதை விட எனக்கு என் ஃப்ரெண்டு பிரச்சனை முக்கியம். ஃப்ரெண்டு பிரச்சனையா? நீ வாழ்க்கையிலே இது வரைக்கும் பண்ண ஒரு உருப்படியான விஷயம் என்ன தெரியுமா? வேற கல்யாணம் பண்ணிட்டு வந்து அன்பழகியை நீ கல்யாணம் பண்ணாமல் விட்டது தான். ஏய், அண்ணன் தம்பி 2 பேருமே என்கிட்ட வாங்க போறீங்க, வெளுத்துருவோம். இப்போ எழுத்தாலும் பரவாயில்ல, அவன் அன்பழகியை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். என்னடா சொல்கிற? என் ஃப்ரெண்டு சரவணன் தெரியும்ல, டாக்டர். ஆமாம். அவன் ஊருக்கு வந்ததுலேருந்தே ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அன்பழகியை பார்த்து 2-3 தடவை பேசியிருக்கான். அன்பழகியவா? ஆமாம், அவனுக்கு ஆனால் அஸ்வின் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அன்பழகி தான் அப்படின்லாம் தெரியல. அப்புறம் அந்த புள்ள பேசுனதை கேட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா, ரொம்ப நல்லா பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி போய் கிட்டத்தட்ட அவன் மனசில் அவன் பொண்டாட்டின்ற ரேஞ்சுக்கு இந்த 3 நாளில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். ஏய், என்னடா சொல்கிற? ஆமாம் அருளு, எனக்கே ஷாக்காக தான் போயிடுச்சு. அவன் அப்படி பேசுகிறான். எப்படா 3 நாளில் லவ் பண்ணான்? என்னடா சொல்கிற? அப்பா அம்மா இல்லையா? இது வரைக்கும் நான் மட்டும் தாண்டா அவனுக்கு போய் நிற்கிறேன். பெருசாக சொல்லிக்கிறதுக்குலாம் யாரும் கிடையாது. ரொம்ப யார்கிட்டையும் க்ளோஸ் ஆக மாட்டான். அப்படிப்பட்டவனுக்கு உன் தங்கச்சியை பிடிச்சிருக்குன்றது எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது.
எப்படிடா உனக்கு தெரியும்? ஊருக்கு வந்தப்போ ஒரு பொண்ணை பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னான். ஆனால் அந்த பொண்ணு அன்பழகின்லாம் என்கிட்ட அவன் சொல்லலை. அப்புறம் நீ அதெல்லாம் விடு. அவனுக்கு உன் தங்கச்சியை தரத்துக்கு உனக்கு விருப்பமா? இல்லை அவனுக்கு யாரும் இல்லைன்னு யோசிப்பியாடா? ஏய், நல்லவனா இருக்கணும்னு தாண்டா ஆசைப்படுறேன். அவனை விட நல்லவன் இந்த உலகத்தில் நீ எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டான். அதுவும் எல்லாரும் மைனஸ்ன்னு சொல்கிறாங்க பாரு அன்பழகியோட இன்னசென்ட்டை, அதை தான் அவன் ப்ளஸ்ஸாகவே பார்க்குறான். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ள அன்பழகிக்கு கிடைச்சிருவானா என்ன? கண்டிப்பாக கிடைக்க மாட்டான்டா. அவளை எல்லாருமே வெகுளி ஒன்றும் தெரியாதவ அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அந்த கேரக்டர் தான் எனக்குமே அவளுக்கு பிடிக்கும். ஆனால் அவள் எனக்கு தான் கிடைக்கல. சரவணனாச்சும் நல்லா இருக்கணும்ல. அதை தான் நானும் சொல்கிறேன். அருள், இதுக்கப்புறம் முடிவு உன் கையில் தான். உன் தங்கச்சியாக அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அஸ்வின் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அன்பழகி தான் தெரியாது அவனுக்கு. அவன் ஆசைப்பட்டுட்டான். காலையிலேருந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படா இதை வெளியில் சொல்கிறது? அவன் இது வரைக்கும் எதுக்குமே ஆசைப்பட்டது இல்லடா. அவன் மொதல் ஆசைப்பட்டதே உன் தங்கச்சி மேலே தான். ஏய், கன்ஃபார்மாக தான் சொல்றியா? 100% கன்ஃபார்மாக சொல்கிறேன்டா. எனக்குமே நேற்று வரைக்கும் இது தெரியாது. காலையில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படிடா? என்ன பிரச்சனையாக இருக்கும்? எப்படி கண்டுபிடிக்கிறது? பேசாம இவன் மடியில போய் உட்காந்துருவோம். எடுத்து படிக்க சான்சஸ் இருக்கு. கல்யாணத்தை நிப்பாட்ட சான்ஸ் இல்லை. இருந்தாலும் இவனுக்கு உண்மை தெரிஞ்சா ஏதாவது சரவணனுக்கு ஹெல்ப் பண்றானான்னு பார்ப்போம். கால் தடிக்கி கீழே விழுற மாதிரியே விழுவோம். அப்பதான் எதர்ச்சியா விழுந்த மாதிரி இருக்கும். மக்களே, இது ஜஸ்ட் கான்செப்டுக்காக தான். அதுக்குன்னு கழுவி ஊத்திக்காதீங்க. எப்படா நான் பேசுறேன்னு. இன்னும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்பதான் என் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வருவாங்க. சரி, என்னை பத்தி பாப்புலர் பண்ணனா இப்ப சரவணன் கதையை சொல்ல முடியாது. நான் போய் இவங்கிட்ட சொல்லிட்டு வரேன். என்ன டைரி கீழே விழுந்துருச்சு? சின்னு, நீ தானா விழுந்த மாதிரி தான் தெரியுது. என்கிட்ட ஏதாவது சொல்ல வரியா? படிக்க மாட்டான் போல. படிச்சு தொலைடா. இந்த மாதிரி நம்ம சரவணனை பார்த்ததே இல்லை. டைரி வேற எதிர்ச்சியான கீழே விழுந்திருக்கு. சின்ன நம்ம கிட்ட ஏதோ சொல்ல தான் வரான். நம்ம படிப்போம், தப்பு இல்லை. டேய், நீ லவ் பண்ண பொண்ணு அன்பழகியா? ஐயோப்பாடா, ஒரு வழியாக படிச்சிட்டான். இப்போ நான் என்ன பண்ணுறது? இந்த அளவுக்கு எழுதி வச்சிருக்கானே, படிக்க படிக்க எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஷூ கடவுளே, இப்போ என்ன பண்ணுவேன்? அவன் இது வரைக்கும் ஆசைப்பட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமாக அன்பழகி மேலே ஆசைப்பட்டிருக்கான். நான் அண்ணனுக்காக யோசிப்பேனா, ஃப்ரெண்டுக்காக யோசிப்பேனா? இப்படி தர்ம சங்கடத்தில் நிற்க வச்சுட்டே கடவுளே. அந்த தங்கச்சி அம்மா ரேஞ்சுக்கு நினைக்கிறான். அவனுக்கு பொண்ணு தர போறியா, இல்லை இந்த வீணா பண்ணவன் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஃபீல் பண்ண போறியா? பாவி, ஃப்ரெண்டுக்காக அண்ணனை தூக்கி போட்டானேடா. நீ போய் அவரை கூப்பிட்டு வா. இன்னைக்கே பரிசம் போட்டுருவோம். அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் பண்ணுவோம். எப்போ என் தங்கச்சி அம்மான்னு நினச்சானோ அவன் தான் என் மாப்பிள்ள. அப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அதனால் வாயை முட்டு கம்மனரு. அது சரி. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணு, நான் அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். சரிடா. எது செஞ்சாலும் கடவுள் ஒரு நியாயத்தோட தாண்டா செய்வார். அவன் தான் அவன் தங்கச்சிக்கு புருஷனா யாரால மாற்ற முடியும்? இப்போ சொல்கிறேன்டா, என் அப்பா அம்மா முன்னாடி நின்று அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவன் அனாதை கிடையாது. இன்னொன்று, அஸ்வின் எனக்கு எப்படியோ அவன் இப்படி தான் சரவணன் எனக்கு. இதையும் தாண்டி உன் தங்கச்சியை அவனை தவிர யாராலையும் சந்தோஷமாக பார்த்துக்க முடியாது. எனக்கு புரியுதுடா. புரிஞ்சா சரி. ஏன்னா நீ முழு சம்மதத்தோட பொண்ணு தரணும், அதுதான் எனக்கு முக்கியம். ஏண்டா, கட்டிக்கிறதுக்கு முன்னாடியே கட்டிக்க போகிற பொண்ணை அம்மா ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறான். அவனை தவிர வேற எவனுக்குடா நான் பொண்ணு தந்துட போகிறேன்? கூப்பிட்டு வாடா என் மாப்பிள்ளைய, பார்த்துப்போம். ரொம்ப சந்தோஷம்டா. போதுமா? இதுதான் ஃப்ளாஷ்பேக். என் சின்னும் சூப்பர்ல. அங்கே ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு வந்து அடி வாங்கினான். அவன் தியாகம் உனக்கு பெருசாக தெரியல. இவ்வளோ தூரம் என் ஃபேமிலிக்கிட்ட பேசி பர்மிஷன் வாங்கியிருக்கேன். என் தியாகம் உனக்கு பெருசாக தெரியல. இந்த சின்ன பையன் பெருசாக போயிட்டானாடா உனக்கு. அவன் இல்லைனா எப்படி உனக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும்? அது சரி. சரி போதும், விட்டுறியா? எப்போதுமே தலைவன் மாசுடா. இவன் சேர்த்து வச்சானாம்ல. நம்ம பறந்து போய் இவன்கிட்ட உண்மையை சொல்லலைன்னா எப்படி இவனுக்கு உண்மையை தெரியும்? இதுல வேற என்னை பத்தி பெருமையா பேசுறான்னு இவனுக்கு பொறாம. போடுங்க அட்மின் சாங்க.